ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருக் ஜோன் ஒன். ஸோ இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ரம்ஜான். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தீங்கன்னா ரம்ஜான் நல்லா செலிப்ரேட் பண்ணிங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். யூ ஹாப்பி ரம்ஜான் டு ஆல். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரம்ஜான் திருவிழாவுக்கு நம்ம சேனலுக்கு ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னா, நம்ம சேனலுக்கு கம்யூனிட்டி கைட்லைன் வார்னிங் வந்திருக்கு. ஸோ இது கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் கிடையாது, ஸ்ட்ரைக்குக்கு முன்னாடி. ஸோ இது 90 டேஸ் இது இருக்கும். இது எதனால் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டாக அப்லோட் பண்ண ஒரு வீடியோவில் பண்ண தப்புனால இந்த வார்னிங் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அனிமல் அப்யூஸ் அப்படிங்கிற மாதிரியான அந்த இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் போட்ட அந்த இதில் வந்துட்டு ஒரு எலி வந்து நாயை வந்து துரத்துற மாதிரியான ஒரு ரீல்ஸ் இருந்தது. அதுக்கு ரியாக்ட் பண்ண மாதிரி நான் போட்டிருந்தேன் ஒரு வீடியோ. ஸோ அது வந்து அதுக்காக கைட்லைன் வார்னிங் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த வீடியோவுமே வந்துட்டு யூடியூப் சைட்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வார்னிங் வந்துட்டு 90 டேஸ்க்கு இருக்குமாமா. ஸோ இந்த 90 டேஸில் வந்துட்டு அடுத்தடுத்து நம்ம போடுற அந்த வீடியோஸில் வந்துட்டு எந்த தவறுகளும் இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ்லேயும் வந்துட்டு இதே மாதிரியான தவறுகள் இருந்ததுன்னா அடுத்து நம்ம சேனலுக்கு ஸ்ட்ரைக் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து கவனமாக இருக்கணும். ஒரு தடவைக்கு 4 தடவை யோசித்து நம்ம பண்ணணும் எதுவாக இருந்தாலும். ஸோ இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஏதோ பண்ணணுமேன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் என்னடான்னா வார்னிங் வந்திருக்கு. ஸோ அதுக்கான அந்த கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ண சொல்லியிருந்தாங்க. 7 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதையும் அட்டன் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்து நம்ம மேலே வந்து தப்பு இல்லை அப்படின்னா வந்துட்டு அதுக்கு அப்பீல் பண்ணலாம் போல இருக்குது. அதை பற்றி எனக்கு கிளியராக எதுவும் தெரியல. ஆக்சுவலாக இது வந்துட்டு எனக்கு 2வது சேனல் தான். முதல் சேனல் வந்துட்டு குக்கிங் சேனல் வச்சுருந்தேன். அதில் குக்கிங் வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருந்தேன். பட் எனக்கு வந்து வீடியோஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக என்னால் போட முடியல. ஏன்னு கேட்டால் நான் வந்து ஒர்க்கிங் பர்சனாக இருந்தேன் அந்த டைமில், அந்த சேனல் ஆரம்பித்த டைமில். ஸோ வேலைக்கும் போயிட்டு வீட்டுக்கும் வந்து வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு ஸோ சேனலும் நம்ம ரன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துச்சு. அதனால் அதை அப்படியே ட்ராப் பண்ணிவிட்டு வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்ச நாள் கழித்து நம்ம தான் வீடியோஸும் போடுறதில்ல, எதுக்குடா என் சேனலை வச்சுருக்குறேன்னு சொல்லிட்டு சேனலையும் நானே டெலீட் பண்ணிட்டேன். ஆனால் இப்போ ஃபீல் பண்ணுறேன், ஏன்டா ஒரு சேனலை நம்ம டெலீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு அடுத்து செகண்டாக ஸ்டார்ட் பண்ணது தான் இப்போ இருக்க இந்த ருக் ஜோன் 1 அப்படிங்கிற சேனல். ஸோ இந்த சேனல் என்ன பர்பஸ்க்காக நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இதை ஆரம்பித்தது வந்துட்டு என்னோடய பிஸ்னஸ்க்கு வந்துட்டு இந்த சேனலை யூஸ் பண்ணிக்கலாம், என்னோடய பிஸ்னஸை இந்த சேனல் மூலமாக டெவலப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் இந்த சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணது. ஸோ ஸ்டார்டிங்லேயுமே பார்த்தா பிஸ்னஸ் ரிலேட்டடான அந்த ஷார்ட்ஸில் வந்து மேக் பண்ணி போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா, இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாளில் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நான் வீடியோஸ் போட போட என்னோடய இது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, முழுக்க முழுக்க நான் அந்த பிஸ்னஸ் டாப்பிக்கை விட்டுட்டு நான் இந்த ஷார்ட்ஸில் ரீல்ஸில் எல்லாமே கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபுல்லாக இதையே போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ பிஸ்னஸ் ரிலேட்டடாக இப்போதைக்கு நான் வீடியோஸ் எதுவுமே ரீசண்டாக நான் போடல. ஒரு ப்ளேலிஸ்ட் மட்டும் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என்னோடய வீடியோஸ்லலாம் அந்த ப்ளேலிஸ்ட் மட்டும் நான் கார்டில், ஐ கார்டில், எண்ட் ஸ்க்ரீனில்
அந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ ஸோ ஷார்ட்ஸ் போட போட வந்துட்டு சப்ஸ்கிரைபர் கவுண்ட் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே அதிகமாகிக்கிட்டே இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இப்போதைக்கு பார்த்தோம்னா இன்னொரு கொஞ்சம் ஒரு 150 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்காங்க. நான் 1000 ரீச் ஆகிறதுக்கு 860 அந்த அளவுக்கு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதனால் எனக்கு என்ன தாட்னா, ஸோ நம்ம இதில் வந்துட்டு சீக்கிரமாக நம்ம அச்சீவ் பண்ணிடுவோம் போல இருக்குது, இதுலேருந்து நம்ம ஏர்ன் பண்ணலாம் போல இருக்குது அப்படிங்கிற ஒரு தாட் தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த பிஸ்னஸ் ஐடியா வந்துட்டு பிஸ்னஸ் டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த தாட்டை வந்துட்டு ட்ரா பண்ணிவிட்டு ஃபுல்லாக நான் இதுலேயே கான்சன்ட்ரேட் பண்ணி நான் போட ஆரம்பித்தேன் ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் எல்லாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டெக் வீடியோஸ் பார்க்க பார்க்க தான் தெரிஞ்சுது நம்ம ஷார்ட்ஸில் வந்துட்டு அந்தளவுக்கு ஏர்ன் பண்ண முடியாது, அதுலேருந்து நமக்கு போதுமான அளவுக்கு வருமானம் அந்தளவுக்கு கிடைக்காது அப்படிங்கிறது தெரிய வந்தது. ஸோ அதுவும் இல்லாமல் அதில் நம்ம மானிட்டைசேஷன் வாங்கணும் அப்படின்னா 10 மில்லியன் வியூஸ் இருந்தால் தான் நம்ம மானிட்டைசேஷனுக்கு எலிஜிபிள் ஆகும் இல்லையா? ஸோ ஒரு புது சேனலை ஆரம்பித்து 10 மில்லியன் அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம ஷார்ட்ஸ் அவ்வளோ வைரல் ஆகுமா அப்படிங்கிறதுமே ஒரு டவுட் தான். ஸோ நம்ம வீடியோஸில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வீடியோஸ் போட ஆரம்பித்தேன். ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டெல்லாம் வந்துட்டு ஒரு 200 300 அந்த மாதிரி தான் வியூஸ் போயிட்டு இருந்தது. அது போடுற அந்த கண்டென்ட்டை பொறுத்துன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ ரியாக்ஷன் வீடியோஸ் போட ஆரம்பித்து ஒரு 1200 ஒரு வீடியோக்கு வந்துருந்தது. இப்போ ஸ்ட்ரைக் அந்த வார்னிங் வந்த வீடியோவுக்கு 1000 வியூஸ் வந்துருந்தது. ஆனால் அது இப்போ போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இதுக்கு அடுத்த போடுற வீடியோஸில் வந்து கவனமாக இருக்கணும். அது ஒரு முக்கியமான விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ என்ன மாதிரி நீங்களும் புதுசாக இருக்க அந்த யூடியூபர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து நான் பண்ண தப்பை யாரும் பண்ணாதீங்க. ஸோ ஒரு தடவைக்கு 4 தடவை வந்துட்டு கம்யூனிட்டி கைட்லைனை படிங்க. படிச்சுட்டு அதை ஃபாலோ பண்ணி உங்கள் வீடியோஸ் மேக் பண்ணுங்கள். ஸோ உங்கள் வீடியோஸ் மேக் பண்ணிவிட்டு ஒரு தடவைக்கு 4 தடவை நீங்களே திரும்ப திரும்ப அந்த வீடியோவை வந்துட்டு அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி பாருங்கள். பார்க்கும்போது உங்களுக்கே ஏதாவது அதில் ஒரு தவறுகள் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா அந்த செக்மெண்ட்டை ட்ரிம் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்லோட் பண்ணுங்கள். என்ன மாதிரி அந்த பிரச்சனையிலையும் மாட்டிக்காதீங்க. ஸோ இந்த விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதாக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். ஸோ பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். பாய்.